தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் அதாவது நீட்டுடைய எக்ஸாம் அப்படின்றது இன்னும் ஒரு 10 நாட்கள் இருக்கு. ஸோ மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவா, ரொம்ப தீவிரமா படிச்சுட்டு இருப்பீங்க. என்டிஏ தரப்புல இருந்து கொஸ்டின் பேப்பர் லீக் வரக்கூடாதுன்றதுக்கு நெறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே, இப்ப எழுத போறது தான் கண்டிப்பா வந்து ஒரு கடைசி டெஸ்ட்டா இருக்கும். இதுக்கப்புறம் எந்த ஒரு அந்த நீட் எக்ஸாம் திரும்ப வரும், மறுபடியும் பேப்பர் லீக் ஆகும் அந்த மாரி பிரச்சனைகள் இதுக்கப்புறம் இருக்காது. என்டிஏ கொஞ்சம் தெளிவா நெறைய முடிவுகளை எடுத்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சைட்ல நாம என்ன இதற்கு பண்றது அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். மாணவர்களாகிய நீங்க படிக்கிற ஒர்க் மட்டும் தான். அந்த படிக்கிறத எப்படி படிக்கணும்ன்ட்டு ஒரு சின்ன ஒரு பிளானர் போட்டு, அதன்படி நீங்க அடுத்த 10 நாளைக்கு நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க நினைக்கிறத விட அதிக மதிப்பெண் கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும். ஸோ அதற்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோல நான் சொல்லப்போற விஷயங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. அடுத்த 10 நாளுக்கு எப்படி நம்ம எந்த மாரி பிரிச்சு ஒரு சின்ன டைம் டேபிள் மாரி பிரிச்சுட்டு, ஒரு டீட்டெயிலா நம்ம படிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவா குடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ட எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாவே சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ 10 டேஸ் நீட் எக்ஸாம் மாஸ்டர் பிளான் அப்படின்றது தான் நீங்க இப்ப பார்க்க போறது. ஸோ இதுல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம். எப்படி படிக்கணும் அப்படின்றத. ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் 1 அப்படின்னு. இந்த ஃபேஸ் 1ல ஃபர்ஸ்ட்டு 4 நாட்கள் அதாவது 1ஆம் தேதியிலிருந்து அ அதாவது டேஸ் 1 10 நாள் இருக்கு. வ முதல் நாள்லருந்து 4 நாட்களுக்குள்ள நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஹை யீல்டு ஃபோக்கஸ் என்னன்றத நீங்க பார்க்கணும். அது என்ன ஹை யீல்டு ஃபோக்கஸ்ன்றது கீழ குடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் என்னென்ன இருக்கு, அந்த ஃபார்முலாஸ் விதிகளுக்கு முக்கியத்துவம் குடுத்து படிக்கணும் அப்படின்றது தான். பிசிக்ஸ்ல தினமும் வந்து 2 மணி நேரம் நீங்க படிக்கணும். இந்த ஃபார்முலா புக்ஸ் இருந்ததுன்னு சொன்னா, அந்த ஃபார்முலா புக்ஸ முழுமையா நீங்க படிக்கணும். ரிப்பீட் பண்ணணும். மாடர்ன் பிசிக்ஸ், செமிகண்டக்டர், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஆப்டிக்ஸ், மெக்கானிக்ஸ் இந்த பிரிவுல இருக்கிற ஈஸியான கணக்குகள் என்ன இருக்கோ, டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டு கணக்குகள் மட்டும் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னாவே போதுமானது. உங்களுக்கு டீட்டெயிலா தமிழ்லயே உங்களுக்கு குடுத்துருக்கேன். படிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில உள்ள சில முக்கியமான நேம்டு ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது ரீஜன்ஸு இதெல்லாம் வந்து எழுதி பார்க்கணும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பொறுத்தவரைக்கும் என்சிஇஆர்டி புக்ல இருக்கிற டேபிள்ஸ ஃபுல்லா நீங்க பார்க்கணும். ரைட்டுங்களா? ஸோ வேகமா நீங்க ரிவிஷன் பண்ணணுன்றத மறந்துங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஃபார்முலா ஃபுல்லா கவனிச்சு பார்க்கணும். உங்களோட டெய்லி ரொட்டீன் என்னவா இருக்கணும்? அதாவது முதல் நாள்ல இருந்து 4 நாட்களுக்குள்ள இந்த 10 நாள்ல அது இன்னைக்கு வந்து முதல் நாள் அப்படின்னா, இன்னையிலிருந்து 4 நாளுக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய ரொட்டீன் என்ன? தினசரி காலையில 1 மணி நேரம் பயாலஜிக்குன்னு சொல்லி நேரத்த ஒதுக்கணும். அது ஏன்னா, மறக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்த ஃபேஸ் 2வ பொறுத்தவரைக்கும், அடுத்த 3 நாட்கள், அதாவது 5வது நாள்ல இருந்து 7வது நாள் வரைக்கும் கணக்கு உங்களுக்கு. ஸோ இன்னையிலிருந்து 10 நாள் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா, 5வது நாள்ல இருந்து 7வது நாள் வரைக்கும் பயாலஜி என்சிஇஆர்டி ஸ்பீட் ரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ என்ன ஸ்பீட் ரன் அப்படின்னா, பயாலஜி தான் வந்து ஸ்கோர தீர்மானிக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த 3 நாட்களுக்கு அத முழுமையா நீங்க பயன்படுத்தணும். அதிக ஸ்கோர் உங்களால பண்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா கண்டிப்பா இருக்கும். என்சிஇஆர்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, புதிய நோட்ஸ் எதுவுமே நீங்க பார்க்காம, உங்களது என்சிஇஆர்டி புக்ஸ் வரிகள லைன் பை லைன் நீங்க வேகமா நீங்க படிக்கணும். ரைட்டுங்களா? ஏன்னா, பயாலஜி பொறுத்தவரை என்சிஇஆர்டி தான் மாஸ்டர் அப்படின்றது தான் முக்கியமானது. ஸோ முக்கியமான பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, அதில ஹியூமன் பிசியாலஜி, பிளான்ட் பிசியாலஜி, ஜெனடிக்ஸ், எக்கோலஜி அண்ட் பயோடெக்னாலஜி இந்த பிரிவுகளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் குடுத்து படிக்கிற மாரி பார்த்துக்கங்க. ஹை வெயிட்டேஜ் சாப்டரும் கூட. சரி, பிராக்டிஸ் என்ன பண்ணணும்னா, டயகிராம்ஸ் உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, சில எக்ஸாம்பிள்ஸு, சில சயன்ஸ் நேம்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த சயன்ஸ் நேம் இதெல்லாம் வந்து ஒரு தடவ நீங்க எழுதி பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும். நினைவூட்டி வச்சுக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 3. ஃபேஸ் 3ல நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது நாள்ல இருந்து 10வது நாள். இதுதான் நமக்கு கடைசி. மார்க் டெஸ்ட் ஃபைனல் டர்னிங் அப்படின்றது தான். அதாவது மூளைய தேர்வு நேரத்துக்கு நம்ம தயார்படுத்துறது ரொம்ப முக்கியமான இருக்கிறது இந்த கடைசி 3 நாட்கள். ஏன்னா, நாம வந்து என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ, அந்த படிச்ச விஷயங்கள வந்து நம்ம தயார்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் 2 மணிலேருந்து 5:20 வரைக்குமே உங்க எக்ஸாம் நடக்கிற நேரம் அதுதான். ஸோ இந்த டைம்ல மட்டும் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்க எழுதி பார்க்குற மாரி பார்க்கணும். கடந்த ஆண்டு வினாத்தாள்கள் ஏதாவது இருந்தது, லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா, அதெல்லாம் நீங்க எழுதி பழகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் டைம்ன்றதால உங்க மூளைய வந்து இந்த நேரத்தில அது சுறுசுறுப்பா வைக்கிறதுக்கு பழகும். அடுத்த 3 நாள் கடைசி 3 நாட்களுக்கு இத நீங்க கண்டிப்பா செய்யணும். அத விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட் நீங்க நெறைய ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் வச்சிருந்தீங்கன்னா கூட அதுதான் நல்லது. நீங்க மொபைல்ல, கம்ப்யூட்டர்ல தேர்வு எழுதி பார்க்கக்கூடாது. சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா, ஓஎம்ஆர் ஷீட்ட பிரிண்ட் எடுத்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். ஃபாஸ்ட்டா நம்ம ஷேர் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். 2வது எரர் அனலைஸ் பண்ணணும்.
நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தவறுகள வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆவது அட்லீஸ்ட் உட்காந்து எங்கெங்கெல்லாம் தவறு செஞ்சீங்கன்னு சொல்லி நீங்க ஒரு குறிப்பு எடுக்கணும். ஒரு நோட்ஸ் வந்து எடுக்கணும். தவறு செஞ்சது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து 10வது நாள் கடைசி நாளு மா சாயந்திரம் 6 மணிக்கு மேல நீங்க படிக்கிறதையே ஸ்டாப் பண்ணிடணும். நிம்மதியா தூங்கணும். மனச ரிலாக்ஸா வச்சுக்கணும். நல்ல ஒரு தியானத்துல ஈடுபட்டு, தியானம் மாரி ஒரு விஷயங்கள செஞ்சு, பாசிட்டிவ் மைண்ட் செட்ல மட்டும் தான் இருக்கணும். ஸோ இந்த மாரி பண்ணீங்கனாவே நிச்சயமா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா, இந்த 10 நாள்ல நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்ன அப்டின்னா, புதுசு புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. யூடியூப் வீடியோக்கள பார்த்து அதிகமா நீங்க கான்செப்ட்ல படிக்கிறதுக்கு தவிர்த்துடணும். அதுல புது புது விஷயங்கள் சொல்லுவாங்க. அது இல்லாம மைண்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இது இல்லாம ரொம்ப டஃப்பா இருக்கிற சம்மெல்லாம் போட்டு பார்க்கக்கூடாது. பிசிக்ஸ் எடுத்து வச்சு, நான் இதெல்லாம் இன்னும் படிக்கவே இல்ல. ஆனா, இத நான் கண்டிப்பா இப்ப படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப டஃப்பா இருக்கிறதெல்லாம் வச்சு படிக்காதீங்க. சப்போஸ் தவறா வருது அப்படின்ற பட்சத்தில மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அத பத்தி படிக்கிறத தவிர்த்துடுங்க. அது ரொம்ப நல்லது. அதேபோல ரொம்ப முக்கியமானது நைட்டு முழுக்க நீங்க கண்ணு முழிச்சு படிக்கிறதுமே நிறுத்திடணும். 7 மணி நேரம் தூக்கத்த நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அதுதான் முக்கியம். இந்த நீட் எக்ஸாமுக்கு நீங்க செய்ய வேண்டிய 10 நாட்களுக்கு செய்ய வேண்டிய பிளானர்ன்றது இதுதான். சரிங்களா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். அதனால இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த விஷயங்கள பயன்படுத்துங்க. இன்னையிலிருந்து இந்த வொர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.